உங்கள மாதிரி ஒரு நாரதர் சந்திச்சேன். சரி. சந்திச்சு பேசிக்கிட்டு கீழே முன்னாடி அண்ணன் தம்பி 2 பேரு. சரி. அண்ணன் பேரு ராமசாமி. சரி. தம்பி பேரு குப்புசாமி. சரி. 3:30 மணி இருக்கும். அவ அப்பா வீட்டுல இறந்துட்டாங்க. சரி. இறந்தவரை என்ன செய்யணும்? 2 பேரும் அண்ணன் தம்பி வீட்டுல போய் தானே பேசணும். ஆமா. முன்னாடி உட்கார்ந்து அண்ணன் சொல்றேன், அடே அப்பா இறந்துட்டாரு. சரி. நாடக கொட்டைக்கு முன்னாடி அண்ணன் சொல்றேன் எரிக்கணுங்கிறேன். இப்ப எரிச்சா என்ன? தம்பி சொல்றேன் புதைக்கணுங்கிறேன். புதைச்சா என்ன பிரச்சனை? புதைச்சா பிரச்சனை இல்ல, எரிச்சாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எரிச்சா அந்த இடத்துல புல்லு முளைக்குமா முளைக்காதா? முளைச்சா என்ன பிரச்சனை? முளைக்காத பிரச்சனை இல்ல, முளைச்சாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? முளைச்சா அந்த புல்ல மாடு திங்குமா திங்காதா? தின்னா என்ன பிரச்சனை? திங்காத பிரச்சனை இல்ல, சரி. திண்டாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த மாடு சென்னையாகுமா ஆகாதா? சரி. சென்னை பிடிச்சா என்ன பிரச்சனை? சென்னையாகட்ட பிரச்சனை இல்ல, சரி. சென்னை ஆனாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? கண்டு போடுமா போடாதா? அட போட்டா என்ன பிரச்சனை? போட்டா பிரச்சனை இல்ல, போடாட்டாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? போட்டா அந்த மாடு இளங்குடி போடுமா போடாதா? அட இளங்குடி போட்டா என்ன பிரச்சனை? இளங்குடி போடாட்ட பிரச்சனை இல்ல, போட்டாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பால் குடுக்குமா குடுக்காதா? அட பால் குடுத்தா என்ன பிரச்சனை? குடுக்காட்ட பிரச்சனை இல்ல, குடுத்தாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பாலை குடிச்சா உயிரோட இருப்பானா ஜாவானா? அட உயிரோட இருந்தா என்ன பிரச்சனை? இருந்தா பிரச்சனை இல்ல, செத்தாத்தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவனை எரிக்கிறதா போய்க்கிறதா? என்கிட்ட பேசுறப்ப வாய் வதனம் கை வதனம், என்கிட்ட பேசுறதுக்கு கால் வதனம் மண்ட வதனம். நல்லா கவனிச்சுக்கங்களே. ஒரு அடங்காப்பிடாரி மனைவி ஒருத்தி இருந்தாலும் இப்ப பாருங்க, கட்டின புருஷனை மதிக்கிறதே கிடையாது. கட்டின புருஷனை மதிக்கிறது